வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த அலச போறோம். ஒரு கார்ப்பரேட் பிரசுரம் எப்படி ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சின்னு ஒரு பெரிய கனவை விற்க முயற்சி பண்ணுது. வாங்க, எம்ஐ லைஃப் ஸ்டைல்ங்கிற நிறுவனத்தோட பிரசுரத்துக்குள்ள போய் அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பிரசுரத்தோட முதல் பக்கத்தை பாத்தீங்கனாலே ஒரு பெரிய வாக்குறுதி இருக்கு. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, இந்த மூணே வார்த்தைகள் தான். ஆனா உள்ள இருக்க போற எல்லா விஷயத்துக்கும் இதுதான் அஸ்திவாரம். சரி, இது முழுசா புரிஞ்சுக்க நாம இத ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். முதல்ல இந்த நிறுவனம் எப்படி ஒரு வாழ்க்கை முறை மாற்றத்தை ஒரு வாக்குறுதியா கொடுக்குதுன்னு பாப்போம். இங்க பாருங்க, இதுதான் அவங்களோட முக்கிய நோக்கமா சொல்றாங்க. தனிப்பட்ட அதிகாரமளித்தல், லட்சியங்களை அடைவது மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துறாங்க. இது மூலமா நாங்க வெறும் பொருளை விற்கல, ஒரு புது வாழ்க்கை முறைக்கான வாய்ப்பு தரோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த டைம் லைன் ஒரு கதை சொல்லுது பாருங்க. காலப்போக்குல நம்ம வாழ்க்கை செலவு எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்குன்னு இது காட்டுது. இத காட்டி நீங்க சம்பாதிக்கிற சம்பளம் மட்டும் பத்தாது, உங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு தேவைங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. சரி, அப்போ இந்த வாய்ப்பு எதை வச்சு வருது? அவங்க உண்மையில என்னென்ன பொருள்கள் விற்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். அவங்களோட தயாரிப்பு பட்டியல் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஆரோக்கியத்துல ஆரம்பிச்சு விவசாயம் வரைக்கும் இருக்கு. 5000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது உங்க எந்த தேவையா இருந்தாலும் அதுக்கு எங்க கிட்ட ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பொருளோட தரத்தை நிரூபிக்க அவங்க இந்த ஓஆர்ஏசி வேல்யூ ஒப்பீட்ட காட்டுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஓஆர்ஏசிங்கிறது ஒரு பொருள்ல எவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு சொல்ற ஒரு அளவு. இந்த சார்ட் படி அவங்களோட ஆண்ட் தயாரிப்புல மத்ததை விட பல மடங்கு அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குன்னு காட்டுறாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல தான் அவங்க நம்பகத்தன்மை உருவாக்க முயற்சி பண்றாங்க. நிறைய சர்டிபிகேட்ஸ், அவார்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறது மூலமா வாடிக்கையாளர்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான உத்தி. அடுத்து இந்த தயாரிப்புகளுக்கு பின்னால இருக்கிற அறிவியல் பலத்தை காட்டுறாங்க. பாருங்க, இந்தியாவோட சிறந்த விஞ்ஞானிகள் குழு தான் இதெல்லாம் உருவாக்குதுன்னு சொல்றது மூலமா இந்த தயாரிப்புகளுக்கு ஒரு அறிவியல் அங்கீகாரத்தை கொடுக்க பாக்குறாங்க. சரி, இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வரும். இந்த பொருள்கள் எல்லாம் விக்கிறது மூலமா எப்படி வருமானம் சம்பாதிக்க முடியும்? அவங்க பிசினஸ் மாடல் என்ன? வாங்க அத அலசி பாப்போம். அவங்களோட இந்த பிசினஸ் தத்துவத்தை விளக்க அவங்க பிரபல எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகியோட ஒரு மேற்கோளை பயன்படுத்துறாங்க. அதாவது, நீங்க பணத்துக்காக வேலை செய்யறதை விட பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, 2 விதமான வருமானத்தை ஒப்பிட்டு காட்டுறாங்க. ஒன்னு ஆக்டிவ் இன்கம், அதாவது நம்ம வேலை செஞ்சா மட்டும்தான் காசு. இதுதான் 95% மக்கள் பண்றது. இன்னொன்னு அவங்க சொல்ற பாசிவ் இன்கம், அதாவது ஒரு டீம் முயற்சியால தொடர்ந்து வர வருமானம். இந்த மாடலோட மையக் கருத்தே இதுதான். சாதாரணமா ஒரு பொருளை விக்கும்போது அதுல 70% பணம் விளம்பரத்துக்கும் நடுவுல இருக்கிற டீலர்களுக்கும் போயிடும். ஆனா இங்க அந்த 70% பணத்தை நேரடியா அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கே தந்துடுறோன்னு இந்த படம் விளக்குது. இதுதான் இந்த வாய்ப்பிலே ரொம்ப முக்கியமான கட்டம். காம்பன்சேஷன் பிளான், அதாவது வருமான திட்டம். பணம் எப்படி வருது, எப்படி சம்பாதிக்கலாங்கிறது இப்போ கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அவங்களோட வருமான திட்டத்தோட அடிப்படை இதுதான். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு கீழே 2 டீம், அதாவது RG1, RG2ன்னு உருவாக்கணும். இந்த 2 டீமும் பண்ற சேல்ஸை வச்சுதான் உங்க வருமானம் கணக்கிடப்படும். வாரத்துக்கு 2,10,000 ரூபாய். இந்த பெரிய நம்பரை தான் இந்த பிரசுரம் முன்னிலைப்படுத்துது. இது எதுக்குன்னா, பார்த்த உடனே ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இவ்ளோ பெரிய தொகையை பார்த்ததும் நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும். சரி, இது எப்படி சம்பாதிக்கிறது? இதுக்கு பின்னாலே என்ன கணக்கு இருக்கு? வருமானம்ங்கிறது உங்க தனிப்பட்ட முயற்சி மட்டும் இல்ல, அது ஒரு டீம் முயற்சி. ஒவ்வொரு பொருள் விற்கும்போதும் உங்களுக்கு பிசினஸ் வால்யூம், அதாவது பிவி கிடைக்கும். உங்க 2 டீம் கிட்ட இருந்தும் வர பிவில எந்த அளவு பொருந்துதோ அதை வச்சுதான் உங்க வருமானம் கணக்கிடப்படும். சரி, வாங்க இறுதி பகுதிக்கு போலாம். இந்த வாராந்திர வருமானம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளருதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு, உங்க 2 டீமும் தலா 10,000 பிவி சேல்ஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த 10,000 பிவில 12%, அதாவது 1,200 ரூபாய் உங்களுக்கு வருமானமா வரும். இதே மாதிரி உங்க டீமோட சேல்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க உங்க வருமானமும் கூடிட்டே போகும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. ஒருவேளை உங்க ஒரு டீம் இன்னொரு டீமை விட அதிகமா சேல்ஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிபி வேஸ்ட் ஆகாது. அது அடுத்த வார கணக்குக்கு அப்படியே எடுத்துட்டு போகப்படும். உங்க முயற்சிக்கு மதிப்பு இருக்குன்னு காட்டுறதுக்காக இந்த சிஸ்டம். ஆக மொத்தத்துல
ஒரு நல்ல வாழ்க்கை முறைங்கிற வாக்குறுதி, நிறைய தயாரிப்புகள், அப்புறம் ஒரு நேரடி விற்பனை திட்டம், இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாய்ப்பா நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம மனசுல நிக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு என்ன மாதிரி திறமைகள் தேவைப்படும்? எவ்ளோ உழைப்பு தேவைப்படும்?